தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Mitra! Mitra, what are you doing? Mahesh! Hey, Mitra, vidu Mitra! Mahesh! Mitra! Mahesh! Mitra! Mahesh! What is this? என்ன பண்ற நீ? அது வந்து மகேஷ், நீ ரூம்ல இருக்கன்னு ஆண்டி கீழே சொன்னாங்க. நான் உன்னை பார்க்கலான்னு வந்து கதவை திறந்தனா அப்ப நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. ஒரு பூச்சி மகேஷ், ஒரு சின்ன பூச்சி உன் முகத்தை சுத்தி பறந்துகிட்டே இருந்தது. நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தியா? அது எங்க உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுமோன்னு நினைச்சு அத உனக்கே தெரியாம கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். சடனா நீ அப்பதான் கண்ணை திறந்துட்ட. உன் தூக்கமும் கலைஞ்சு போச்சு. நீ மித்ரான்னு சொன்ன உடனே நானும் பயந்து ஸ்லிப் ஆகி உன் மேல விழுந்து. I'm sorry மகேஷ். மகேஷ், நீ இப்படி டே டைம்ல தூங்கி நான் பார்த்ததே இல்லையே. நீ இப்படி தூங்குறனா அப்போ கண்டிப்பா உன் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குன்னு தானே அர்த்தம். உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். அன்பு ஆனந்தி கல்யாணம் முடிஞ்சதுமே உன் மைண்ட் கிளியர் ஆயிடுச்சு பாத்தியா? அந்த ஃப்ரெஷ்னஸ் உன் முகத்திலே தெரியுது. மகேஷ், வாயே, நம்ம 2 பேரும் அப்படியே வெளியே எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வரலாம். மகேஷ், உனக்காக நான் சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம எங்கேயாவது வெளியே போலாம் மகேஷ். மித்ரா, I'm very sorry. என் மைண்ட் இன்னும் கிளியர் ஆகல. ஏன் மகேஷ் இப்படி சொல்ற? அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். ஆனா ஆனந்தி அன்பை விட்டுட்டு இப்பவும் விலகியே இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னால ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். ஏன்னா இந்த கல்யாணம் நான் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம். ஆனந்தி அன்போட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அது வரைக்கும் என்னால ரிலாக்ஸ்டாவே இருக்க முடியாது. I think you will understand. I just need more time. ஐயோ, கல்யாணம் முடிஞ்சும் இந்த ஆனந்தி மகேஷ் மைண்ட் விட்டு போகவே மாட்டேங்கிறான். இவளை இன்னும் நான் என்னதான் பண்றது? ஆனந்தி, சகல என்ன சகல? சகல, ஐயோ சகல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சகல. உங்களை மாதிரி ஒரு சகல கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னாச்சு சகல? எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? இல்ல சகல, எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கல, ஆனந்தி கூட என்ன புரிஞ்சுக்கல. ஆனா நீங்க என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களே. அட, அப்படி என்னதாங்க புரிஞ்சுக்கிட்டேன்? எனக்காக இவ்வளவு பெரிய செட்டப் பண்ணிருக்கீங்கல்ல. ஏய், கையெடு மேன். சகல, கையெடுங்க சகல.
என்னாச்சு சகல? பின்ன கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்குதான் என் பொண்டாட்டி இங்க வரான்னு சொல்லி இவ்ளோ பெரிய செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்குன்றீங்க. அப்ப இது எனக்கு இல்லையா? உங்களுக்கா? பின்ன நீங்களும் உங்க பொண்டாட்டியும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு நிக்கிறீங்க. விருப்பம் இல்லாம தாலி கட்டிட்டு உங்களுக்கு ரொமான்ஸ் செட்டப் கேக்குதா? நீங்களே டூயட் பாடிட்டு இருந்தா நாங்க எப்ப ரொமான்ஸ் பண்றது? சாரி சாரி சகல, இப்ப புரிஞ்சிருச்சு உங்க ஃபீலிங்ஸ். ஆ புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு சின்ன அட்வைஸ். ஆ சூப்பர் சூப்பர் சகல. இப்பதான் நீங்க சகலங்கிறத நிரூபிக்கிறீங்க. என்னதான் நான் கல்யாணம் முன்னாடியே பண்ணிருந்தாலும் ரொமான்ஸ்னு வரும்போது நீங்க தானே சீனியரு. எப்படி ரொமான்ஸ் பண்றதுன்னு அட்வைஸ் தர போறீங்க அதானே? குடுங்க குடுங்க. ஐயோ அது இல்ல சகல. அது இல்லையா? அப்புறம் இல்ல, இவங்கள நம்பி இவ்வளவு பெரிய செட்டப்லாம் பண்ணாதீங்க சகல. ஏன் 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 பண்ண வேணாம் சொல்றீங்க? வந்து பாத்துட்டு கோச்சுக்கு போறாங்க சகல. ஓ புரிஞ்சு போச்சு சகல. உங்களுக்கு செட்டப் நினைக்கும் போது ஜாலியா இருந்துச்சு. எனக்கு இப்ப செட்டப் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதும் கோச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமுறுத்த பாக்குறீங்களா? இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா சகல? ஐயோ ஏங்க, நான் அதுக்காக சொல்லுங்க. ஆனந்தி இங்க வர வைக்க நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அவ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது? அந்த விஷயம் இப்போதான் எனக்கு தோணுச்சு. அதனாலதாங்க நான் சொன்னேன். என் மச்சனிச்சு கேட்டா இது உனக்கு இல்லமான்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்குள்ள விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்திருக்கு. ஆனந்தி கோச்சுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை நம்ம பேசி சரி பண்ணுவோம் சகல. ஆனா நான் கோகிலா கழுத்துல விருப்பத்தோட தானே தாலி கட்டினேன். இனிமேலும் நான் பிரிஞ்சு இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல சகல. உங்களுக்காக நான் வேலு வீடு வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க சொல்லிட்டேன். இது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல சகல. சரி பாப்போம். சகல சகல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சகல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சகல, ஆட்டோ சத்தம் கேக்குது. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் வாங்க போலாம். கோகி வா 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 வா. வெல்கம். எம்புட்டுனே ஆச்சு? ஐயோ மச்சினி, நீ எது குடுக்குற? நான் தான் இருக்கேன்ல. இரு நான் குடுக்குறேன். எவ்வளவு பிரதர் ஆச்சு? 250 ரூபா சார். இந்த அவர் குடு. இந்தாங்கண்ணே. சார் 500 ரூபாய் சேஞ்ச் இல்லையா அட சார்? சில்லறை யார் கேட்டா? வச்சுக்கோங்க பிரதர். ஓகே சார். தேங்க்ஸ் சார்.